அலோவ்டு டைம் ரேஞ்சுன்னு இருக்கு இல்லையா, இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து மெம்பர்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஒரு சில மெம்பர்ஸை இந்த டைமில் தான் வரணும், இந்த டைம் வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஜிம்லலாம் ஜிம் ஃபுல் டே ஓப்பனில் இருந்தால் கூட மார்னிங் 10லேருந்து ஈவினிங் 4 வரைக்கும் பெருசாக க்ரௌட் வராது கரெக்டாக. ஸோ அந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா அந்த டைமில் ஒர்க் அவுட் பண்ண வர மெம்பர்ஸ்க்கு மட்டும் ஒரு 30% எக்ஸ்ட்ரா ஆஃபர் தரோம், அந்த மாதிரி நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி இது பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா ஆப்வியஸாக ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ் புதுசாக ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குது கரெக்டாக. ஸோ அப்படி ஜாயின் பண்ணுற மெம்பர்ஸ்க்கு நீங்கள் இந்த ரெஜிஸ்டர் பண்ணும்போது ரொம்ப சிம்பிள். அலோவ் டைம் இருக்குல்லையே, அது பை டிஃபால்ட் நீங்கள் எதுவுமே கொடுக்கலன்னா அவர் ஃபுல் டே அலோவ் பண்ண எப்போ வந்துடும். ஸோ அந்த மாதிரி மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் வந்து 10 பிஎம்லேருந்து 10 ஏஎம்லேருந்து 4 PM வரைக்கும் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா ரெஜிஸ்டர் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் மெம்பரு 10 ஏஎம்லேருந்து தான் மார்னிங் 10 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணும். மற்ற டைமில் அலோவ் பண்ணும், பட் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிடும் தனியாக. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த ஒரு மெம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெம்பர் இருக்கார் ஜிவி, இந்த மெம்பரை பாருங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். என்னென்ன அலோவ் டைம் என்னென்னு இருக்குது, 10 AM to 4 PM இதுதான் அவரோட அலோவ் டைம். ஓகேவா? இப்போது என்னோடய டைம் என்னென்னா இப்போது ஈவினிங் 6:30. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மெம்பருக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு ட்ரை பண்ணுறேங்க பாருங்கள். இப்போ அந்த மெம்பர் தான் வராருன்னு வச்சுக்கோங்க. வந்து இப்படி அவர் ஐடி போட்டு பண்ணார்னா என்டர் தட்டினா இங்கே பாருங்கள் ஆரஞ்சு கலரில் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் தெளிவாக காமிச்சிடும், மேலேயே காமிச்சிடும் யுவர் கம்மிங் அவுட் ஆஃப் யுவர் அலோவ் டைம் தெளிவாக காமிச்சிடும் அவர் அட்டெண்டன்ஸ் போடும்போதே. ஓகேவா? அவருக்கு இதெல்லாம் கலரில் வராது. அவர் கரெக்டாக வேலிடிட்டி இருக்கிற மெம்பர்ஸ்க்கு கலரில் வராது, எக்ஸ்பயர்டு வேலிடிட்டி முடிஞ்ச மெம்பர்ஸ்க்கு ஃபுல்லாக ரெட் கலரில் வரும். இந்த மாதிரி ஒரு ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி கிட்டத்தட்ட லைட் ரெட்டில் வந்துச்சுன்னா அவர் வந்து அவர் அலோவ் பண்ண டைமத்தை விட தாண்டி வராருன்னு அர்த்தம். இங்கே மேலே தெளிவாக வந்துடுங்க பாருங்கள். அட்டெண்டன்ஸ் போடும்போது இது வந்துடும். இது வந்து அட்டெண்டன்ஸ் போடும்போது அட்டெண்டன்ஸ் பேஜில் போய் பார்த்தா கூட ப்ளூ கலரை அவங்கள தனியாக ஹைலைட் பண்ணி காமிக்கும். இங்கே பாருங்கள், இந்த மெம்பர்ஸ் தனியாக ஹைலைட் பண்ணி காமிக்கிறா. இதே நார்மல் மெம்பர்ஸ் அலோட் டைம் அந்த டைமில் அலோட் டைமில் வரவங்க அந்த மாதிரி காமிக்காது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேறு ஏதாவது மெம்பர்ஸ் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் போட்டு காமிக்கிறேன். இந்த மெம்பர்ஸ் இருக்காங்க பாருங்கள், ஒயிட்டில் தான் வரும். ஓகேவா? இந்த மாதிரி கிரேயில் வந்ததுன்னா நார்மல், இந்த மாதிரி ரெட்டில் வந்து வேலிடிட்டி முடிஞ்சவங்க கரெக்டாக. இந்த மாதிரி ப்ளூ கலரில் வந்தாலே அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நீங்கள் அலோவ் பண்ண டயத்தை விட தாண்டி வராங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டைம் என்ன இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் 4 வரணும், ஆனால் இவர் 6 வந்து போட்டுக்காரு. இந்த மாதிரி உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இந்த அலோவ் டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் நூன் டைமில் எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸை புல்லின் பண்ணலாம். இல்லைனா ஏதாவது ஒரு மெம்பர்ஸ் வந்து அவருக்கு நீங்கள் ஆஃபர் கொடுத்து நீங்கள் மார்னிங் மட்டும் தான் வரணும் அப்படின்னு நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், இல்லை ஈவினிங் மட்டும் தான் வரணும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த அலோவ் டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.